கொட்டை இல்லாத காய் என்ன காய்? மறுபடியும் கொட்டை. எல்லாம் கொட்டையில தான் வரும். கொட்டை இல்லாத காய். நல்லா கண்டுபிடி. கமான். கரெக்டா கண்டுபிடிச்சோம். என்ன ஃபாலோ பண்ற போல கொட்டை இல்லாத காய் அதான். ஏன்னா அதுல பூதான் பூக்கும், கொட்டை காய்க்காது. பாத்துக்கினே தெரிஞ்சா? சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி, லாஸ்ட் கேள்வி. அதுக்காக எப்படி பதில் சொல்றேன்னு பாக்குறேன். தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல போறேன். சொல்லுவியா? கரெக்டா சொல்லுவியா? ஆமாமா, நீ கேட்டா தெரியும். ஆண்டவன் எலிக்காம வால் வச்சான். இது கடவுளுடைய படைப்பு. என்ன பச்சான் வால் வைக்கல, உன்னை பச்சான் வால் வைக்கல. அதுக்கு மட்டும் ஏன் வச்சான்? மனிதனுக்கு கிடையாது, ஆட்டுக்கு வச்சான். ஆட்டுக்கு ஏன் வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்கு போட்டால் தள்ளி விடுச்சு. அப்ப மாட்டுக்கு ஏன் வால் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசு உட்காந்தா தள்ளி விட்டு நடக்குது. நாய்க்கு வால் வச்சான்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டீங்கன்னு ஆட்டு ஓடும். குரங்க வால் வச்சான்னு எனக்கு தெரியும். மத்தல இருந்து கீழே சுத்திக்கு நிக்கிறதுக்கு. ஆனா எலிக்கா வால் வச்சான் எனக்கு தெரியுமே. அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் போடத்தான், தூக்கி போடுறதுக்கு. எலிக்கு வாழ வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சா உனக்கு